ஆனால் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய ஆவணங்களில் எந்த ஒரு குளறுபடியோ அல்லது மாறுதலோ இல்லாமல் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சரியாக பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இணைய வழியில் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இணைய வழியே நிராகரிக்கப்பட்டுவிடும். ஒருவேளை மாற்று வழியாக அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களிடம் நேரடியாக சென்று தங்களுடைய ஆவணங்களை காட்டி அதில் ஏதேனும் எழுத்து பிழை அல்லது வேறேனும் ஏற்கத்தக்க பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆவணங்கள் கிடைப்பதற்கான காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்கள் ஏற்கும் பட்சத்தில் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரும்பான்மையான நேரங்களில் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களை நேரில் அணுகுமாறே வாக்காளர்களை அறிவுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இது ஒரு இறுதி வாய்ப்பு. பிப்ரவரி 17 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகாக யார் ஒருவரும் தங்களை வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோர முடியாது. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் அவ்வாறு சேர்த்துக் கொள்ள முடியும். ஏனெனில் பிப்ரவரி 17 வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதன் அடிப்படையிலேயே நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது வெளியாகக்கூடிய அந்த விவரங்களை நாம் பார்த்து வந்தோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 1,62,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,52,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 வாக்காளருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 46,484 பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டவர்கள். அதே போன்று நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 60,277 பேர். அதே போன்று இருமுறை இரட்டை பதிவு செய்திருப்பார்கள். ஏற்கனவே ஒரு முகவரியில் இருந்திருப்பார்கள். அதே போன்று தற்பொழுது குடிபெயர்ந்து வேறொரு முகவரிக்கு சென்றிருப்பார்கள். 2 முகவரியிலுமே 2 வாக்குரிமை வைத்திருப்பார்கள். இது போன்ற இரட்டை வாக்குரிமை கொண்டிருக்கக்கூடிய இருமுறை பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் 6,875 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு தற்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 14% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 3,31,781 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கண்டறிய இயலாதவர்கள் 44,276 பேரை கண்டறிய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் 1,60,831 பேர் திருச்சி மாவட்டத்தில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்ததாக இருக்கிறார்கள். மேலும் இறப்பு திருச்சி மாவட்டத்தில் உயிரிழந்தவருடைய பெயர் மட்டுமே 1,16,786 பேருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்திருக்கிறது. மேலும் இரட்டை பதிவு கொண்டவருடைய எண்ணிக்கை 9,805. இவ்வாறாக மொத்தம் 3,31,000 வாக்காளருடைய பெயர்கள் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக திருச்சி மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.